எதற்காகவும் கவலைப்படாதே, உன்னை தேடி வந்து விட்டேன். இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் மாயமாகும், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், இன்பங்கள் பொங்கிவிடும். என் அன்பு குழந்தையாகிய நீ உன் ராசியினை தொட்டு இக்கணம் உள்நுழைந்திருக்கின்றாய். உன் தலையெழுத்தை முழுவதுமாக சொல்கின்றேன், கேட்டுக்கொள். நடந்த பாதை கற்கள் நிறைந்திருந்தாலும் அத்தனை கற்களும் உன்னை செதுக்கியது. அந்த உன்னதமான விஷயங்கள் நடந்திருப்பதால் தான் அத்தனை கஷ்டங்களும் இப்பொழுது கனியாக மாறப்போகின்றது. நீ விழுந்ததை நினைத்து வருந்தினாய், ஆனால் அது விழுந்ததாக எடுத்துக்கொள்ளப்படாது. அது வேரூன்றிய தருணம். மிக பெரிய மரம் வளர்வதற்கான அந்த வேரானது ஊன்றியதற்கான தருணங்கள் தான் நீ விழுந்தது எல்லாம். இது நாள் வரை வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அதிகமாக பட்டிருந்தால் அந்த வாழ்க்கை பாடங்களை நீ அதிகமாக கற்றுக்கொண்டு உன் வாழ்வில் நீ அதிகப்படியான முன்னேற்றத்தை பெறுவதற்காக தான் என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். நீ வேரூன்றி நின்றது மேலே மேலே மலரத்தான் உயரத்தான் என்பதை நீ புரிந்து வைத்து கொண்டால் உன் மனம் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்காது. ஒவ்வொரு திருப்பத்திலும் நான் உன்னோடு இருந்திருக்கின்றேன். சாய ஒரு தோள் தேவைப்பட்ட பொழுது ஆறுதலாக நான் ஒரு நபரை அனுப்பி வைத்து உனக்கு ஆறுதலையும் கொடுத்தேன். இனி நடக்கப் போவது எல்லாம் உயர்ந்தவையாக இருக்கும் என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். தலையெழுத்தின் மேல் என் கையெழுத்து இருப்பதால் அந்த கையெழுத்து தான் உனக்கு வழிகாட்டக்கூடிய வாக்கு. ஓம் என்ற அந்த ஒரு ஒளியானது உன்னுடைய உள்ளத்தை புரட்டி பார்க்கும். ஓம் என்ற அந்த ஒரு ஒளியானது உன்னுடைய உள்ளத்திற்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். சக்தி வாய்ந்த அந்த 2 எழுத்து மந்திரத்தை எப்பொழுதும் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு வினாடியும் உன்னை நீ உணரும்படியான மாயம் நடக்கும். இந்த வாழ்க்கை பயணம் வித்தியாசமானது. அந்த வித்தியாசங்களை ஏற்றுக்கொள்ளவும், சகித்து கொள்ளவும், பொறுத்து கொள்ளவும், கடந்து செல்லவும், எதிர்கொள்ளவும் பழகிவிட்டால் வாழ்க்கை வசமாகிவிடும். உன் மனதிற்குள் ஒரு சில விஷயங்களை பற்றி நீ ஒரு கணிப்பு வைத்திருக்கின்றாய். அவர்கள் அப்படித்தான், அந்த விஷயம் அப்படித்தான் முடியும் என்று நீ ஒரு கணிப்பு வைத்திருக்கின்றாய். எல்லா நேரமும் அந்த கணிப்பு சரியாகி விடுவதில்லை. ஒரு சில நேரங்களில் இவர்கள் இப்படிதான் என்று நீயே ஒரு முடிவெடுத்து அவர்களுடன் அதற்கேற்றவாறு பழகுகின்றாய். ஆனால் அவர்களோ நீ நினைத்த மாதிரி இல்லை என்று நிரூபித்து விட்டு சென்று விடுகின்றார்கள். ஒரு சிலரின் மீது அதிகமாக அக்கறை கொள்கின்றாய். அவர்கள் உன்னை மதிப்பது இல்லை, உன்னுடைய பேச்சை காதில் வாங்குவது இல்லை. நீ என்ன சொன்னாலும் அதற்கு மாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் மாறுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது வீண்தான். உன்னிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து அந்த இடத்தில் நீ மாறினால் உன் வாழ்க்கை நலமாகிவிடும். உன் மனது நிம்மதி பெறும். வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே என்று தேடுபவர்கள் இங்கே ஏராளமாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வாழ்க்கை எங்குமே செல்லவில்லை, அவர்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. அது எப்படி வாழ்வது என்று தெரியாமல் புலம்புவதால் என்ன பலன்? கிடைக்காததை நோக்கி ஓடுவதையும் கிடைத்ததை இழப்பதையுமே பலருடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள். ஆனால் வாழ்க்கையை மாறாக பார்க்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். உனக்கு தற்சமயம் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு ஏற்புடையதுதான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உன்னிடத்தில் தான் வர வேண்டும். ஒரு விஷயம் உன்னை பாதிப்பது போல உனக்கு வேண்டுமானாலும் தோன்றலாம். ஆனால் இறைவனுக்கு அப்படி தோன்றியிருந்தால் அது உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்காது. அந்த விஷயம் மேலானதுதான் என்பதை கருத்தில் கொண்டுதானே இறைவன் நிகழ்த்துகின்றான். இறைவன் தருகின்ற ஒவ்வொன்றுமே சாபம் என்று நினைத்தால் வாழ்க்கை கஷ்டமாகிவிடும். நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அத்தனையும் அருள் நிறைந்தது, எல்லாம் நம் வாழ்க்கையை நம் வசப்படுத்தக்கூடியது என்று நினைத்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும். ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒரு நன்மை நிகழப்போகின்றது என்பதை தெளிவாக உணரும் பட்சத்தில் மனம் நிம்மதியை காணும். ஏதாவது ஒரு நடக்கின்றது என்றால் உடனே பயந்துவிட்டு ஏன் இப்படி நடந்தது என்று கவலை கொள்கின்றாயே தவிர, ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கின்றது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் இதில் அடங்கி இருக்கின்றது என்று அதை உற்று நோக்கி கவனித்து அதன் குறிப்புகளின் வழி நடந்தால் உன் வாழ்க்கையை நீ வென்றுவிடலாம்.
உன் உள்ளத்தை ரணமாக்கிக் கொள்வதும் பூந்தோட்டம் போல வைத்துக் கொள்வதும் உன்னிடம்தான் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை மென்மையாக கொண்டு செல்வதும் கடினத்திற்குள் கொண்டு செல்வதும் உன் கையில்தான் இருக்கின்றது. எல்லாமே உன்னில்தானே அடக்கம், உன்னில்தானே எழவும் செய்யும். அத்தனை சக்தியும் உன்னுள் தானே இருக்கின்றது. வலிமை எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நீதான் வெளிக்கொண்டு வர வேண்டும். உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற பிறரால் முடியாது, உன்னால் தான் முடியும். அவர்கள் இது செய்தால் இது நடக்கும் என்று நினைப்பதை காட்டிலும் நான் இதை செய்தால் இது நடக்கும் என்று நினைத்தால் சிறப்பானது. பிறரிடம் எதிர்பார்ப்பதை உன்னிடமிருந்து நீ தொடங்கினால் அது நலனை தரும். பிறரை எதிர்பார்க்கும் பொழுதுதான் ஏமாற்றம். எதற்கு பிறரை எல்லாவற்றிற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? நம்மாலே அனைத்தும் முடிகின்றது என்கின்ற பொழுது எதற்காக பிறரை எதிர்பார்க்க வேண்டும்? விஷயம் என்னவென்றால், உன்னால் முடியாது என்று நீயே நினைத்து கொள்கின்றாய். உன் மீதான நம்பிக்கை நீயே இழந்து நிற்கின்றாய். அதுதான் எல்லா விஷயத்திற்கும் தடையாக இன்று அமைந்து விடுகின்றது. ஒரு விஷயம் உன் கண்ணில் படுகின்றது, அது தவறு என்று உனக்கு தெரிந்தால் அதை கண்டு கொள்ளாமல் நிச்சயம் செல்ல முடியாது. அந்த இடத்தில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் காலம் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை விட சக மனிதர்களால் பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா? சக மனிதர்கள் நிகழ்வுகளை வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த பாடத்தை காலமானது தானாக கற்றுக் கொடுக்கும். நேரம் காலம் வரும்பொழுதுதான் அதை முழு பரிபூரணமாக அவர்கள் உணர்வார்கள். உன் சுவாசத்தில் நான் இருக்கின்றேன், உன் வழிகளில் நான் நடக்கின்றேன் என்று சொல்லி என் பின்னால் நீ வந்து பார். உன்னை விட்டு ஒரு வினாடியும் நான் விலகாதவனாவேன். என் அருள் உன் தலையெழுத்தை மென்மையாக இப்பொழுது மாற்றி எழுதி இருக்கின்றது. ஒவ்வொரு பக்கங்களும் கிழிந்தது போல உனக்கு வேண்டுமானாலும் தோன்றலாம். ஆனால் அவை அனைத்து உன் கண்ணீரால் நனைந்த பக்கங்கள் அல்லவா? நிச்சயம் வலிமை உண்டு, சக்தி உண்டு. நான் எழுதிய எழுத்து உன் கண்ணீரால் அழிந்து விடாது, புது பொலிவோடு மாறும். உன் வாழ்வில் நான் எழுதுகின்ற ஒவ்வொரு வரியும் என்னுடைய அருள் வரிகள்தான். அந்த வரிகளை நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். இனி புன்னகைப்பாய். உன் வாழ்க்கை மேடை துக்கங்களின் நாடகமாக இருந்தது. இனிமேல் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் கொண்டாட்டங்களாக நிச்சயம் மாறும். சாதனை மேடையாக மாறும். வெற்றி வந்து உன் வாழ்க்கையில் குவியும். நீ சந்தித்த துயரங்கள் அனைத்தும் இக்கணத்தோடு முடிந்து விட்டது. எப்பொழுது என்னை சந்தித்து என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்டு இப்பொழுது பலனடைந்திருக்கின்றாயோ, உன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற இந்த மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கைக்கு உந்து சக்தியாக செயல்படும். நல்லது நடக்கும்.